ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி அக்டோபர் 25 புதன்கிழமை காலையில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி துள்ளியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த துள்ளி செய்கிறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.25 கப்புக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. 5 துண்டு பட்டை, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டு பட்டையாக எடுத்துக்கோங்க. 1.5 கைப்பிடி உடைச்ச முந்திரி, கொஞ்சமாக திராட்சை வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனா கூட தேவையில்லை. 1/2 கைப்பிடி போல் சின்ன சின்ன துண்டு பல்லாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 ml நெய். இப்போ இதுக்கு முழுக்க நெய் தான் பயன்படுத்தணும்னு இல்லை, பாதி நெய் எடுத்தால் பாதி ரிஃபைனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ சட்டி காஞ்சதுமே நான் நெய்யை ஆட் பண்ணிட்டேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம். இந்த டைமில் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் ப்ரேயர்ஸும் எனக்கு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் வெல்லமும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ பட்டையும் ஏலக்காயும் பொரிஞ்சிடுச்சு. கூடவே முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுனால டக்குன்னு உடனே முந்திரி ஆட் பண்ணதுமே செவந்துருச்சு. இப்போ உடனே நம்ம திராட்சை ஆட் பண்ணிவிட்டு தேங்காவையும் உடனே ஆட் பண்ணிடலாம். இது இப்போ லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எப்போவும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றுற இந்த கப்பில் தான் ரவையும் எடுத்தேன். 1 கப்பு ரவை. இந்த ஸ்வீட் ரெசிபி எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலு. எங்கள் வீட்டில் எல்லா ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கும் இந்த ரெசிபி கட்டாயமாக நாங்கள் செய்வோம். தண்ணி வந்து உடனே கொதித்த உடனே ரவை ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி 3-4 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கூடவே வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் வந்து 2 விதமாக ஆட் பண்ணலாங்க. இப்போ ஒரு சிலர் இந்த வெல்லத்தில் கல் மண் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நம்ம இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றினோமா, 2.5 கப்பு தண்ணி ஊற்றினோமா, வெல்ல பாகு காய்ச்சிட்டு கூட நீங்கள் இது செய்யலாம். ஏன்னா அந்த கல் மண் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 1/2 கப்பு பேலன்ஸ் 1/2 கப்பு தண்ணியை வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். அந்த வெல்லம் ஊற்றுறது வந்து இதில் தண்ணி, இந்த ரவைலாம் நல்லா வெந்து முக்கால்வாசி தண்ணி இழுக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த வெள்ளைப்பாகு ஊற்றுறதா இருந்தால் அப்போ தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம சிட்டிகை உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் அந்த இனிப்பு சுவையை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா பாருங்கள், சூப்பராக வெந்து தண்ணிலாம் இழுத்து அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வெல்லத்தை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. வெல்லத்தில் கல் மண் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாகு காய்ச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பாகு காய்ச்சி ஊற்றுறவங்க நான் சொன்ன மாதிரி 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு பேலன்ஸ் 1/2 கப்பு தண்ணியை பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணிலாம் இழுத்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நீங்கள் பாகு ஊற்றுறதா இருந்தால் இந்த டைமில் ஊற்றிட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம 5 நிமிஷத்துக்கு இப்படியே மூடி வச்சிடலாம். டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. சிம்மில் இருக்கணும் அடுப்பு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு துள்ளி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஸ்பெஷல் இந்த ரெசிபி. நான் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எனக்கு தேவை.
சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.